மனு 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 உனக்கு இருக்குடா. அண்ணா அண்ணா, நான் பென்னு வாங்கணும். அங்க ஏதாவது கடை இருந்தா கொஞ்சம் நிறுத்துறீங்களா அண்ணா? இறங்குமா முதல்ல. எதுக்கு இறங்க சொல்றேன். என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? கேம் விளையாடுறியா? ஊர்ல இருக்க யார வேணாலும் கேளு, என் வாழ்க்கையில ஒரு கொத்தமல்லி வாங்க கூட நான் கடைக்கு போனதே இல்ல. அப்படி இருக்கப்போ உனக்காக கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னு தெரியுமா? அண்ணா, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. அடிங்கோ ஐயால மறுபடியும் அண்ணன் கூப்பிடுறியா? ஒண்ணு உன் கால்ல இருக்க செருப்பால கூட அடிச்சிரு. ஆனா அண்ணன்னு மட்டும் கூப்பிடாதம்மா. இன்னொரு தடவை அண்ணான்னு சொன்னானு வையே, தொலையில கொல்ல போட்டு உன்னை கொன்னுடுவேன். இரு. ஏய், அண்ணான்னு மட்டும் கூப்பிடாதம்மா ப்ளீஸ்மா. மனசு ரொம்ப வலிக்குதுமா. ஏறு. வந்துட்டான் தூக்கிக்கிட்டு காலர். டேய் சிலுக்கு, மச்சான் மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்கான். பேட் டச் பண்ணியா? ஏதாவது பொண்ணை விட்டான் தானே. என்ன மச்சான் மஜ்னு, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒன்னும் இல்ல ப்ரோ. எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் இல்லாத நேரத்துல எவனாவது உன்கிட்ட மிரட்டினானா இல்ல எகிர்னானான்னு சொல்லு. நீ எதுக்கும் பயப்படாத மச்சான். இங்க இருக்கிறது யாரு? காட்டியா ஆள்ற சிங்கம். நாயே, ஒவ்வொருத்தனையும் அட் அ டைம்ல பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். டேய், இவ்வளவு பில்டப் கொடுக்குற, எதுவும் பேசாம இருக்கா? இப்படி பேய் பிடிச்ச மாதிரி உக்காண்டிருந்தா என்னடா அர்த்தம்? எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு. மச்சான், உனக்கே தெரியும்லடா பானு நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. ஆமா ஆமா, ரொம்ப லவ் பண்றதா நல்லா தெரியும். காலையில எங்க அம்மாவை முன்னாடி ஏதோ ஒரு பேச்சுக்கு அண்ணான்னு சொல்லிட்டாங்க மச்சான். அவ அதையே புடிச்சுக்கிட்டு அண்ணா அண்ணன்னு சொல்லிட்டு என்ன சாவடிக்கிறான் மச்சான். அவனா எனக்கு உயிருங்கிறது அவளுக்கும் தெரியும்டா. தெரியும் 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 தெரியும். அவ வாயில இருந்து அண்ணாங்கிற வார்த்தையை கேட்டா பால் டாயில குடிச்சு செத்துலாம் போல இருக்குடா. டேய் மச்சான், நீ எதுக்குடா செத்து போனோம்? அப்படின்னா உன் தப்பு எதுவும் இல்ல மச்சான். பிரச்சனை எல்லாம் இந்த லைலா கிட்ட மட்டும்தான். நீ போடுற பாலெல்லாம் ரெண்டு பக்கம் விக்கட்டும் பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு அடிக்கிறா. என்ன கரெக்டு தானே? என் பிரச்சனைக்கும் இப்ப நீ சொன்னதுக்கும் என்னடா சம்பந்தம்? அதெல்லாம் ஃப்ளோல வரது. மொத்தத்துல உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், அவ்வளவுதானே? அதான் இந்த மன்மதன் இருக்கல, டோன்ட் வரி. லைட்டா டானிக் எடுத்துக்கோ. உங்களுக்கு என்ன வேணும்? பெட்ரோல் ரொம்ப வேகமா காலி ஆகுது, ஆனா மைலேஜ் மட்டும் தரவே மாட்டேங்குது, அதானே? டே மச்சான், அந்த பொண்ணு ஒன்னு அண்ணன்னு சொன்னது சந்தோஷமான விஷயம்தான். நீ என்னடா மூஞ்ச உருன்னு வச்சுட்டு உக்காந்துருக்க? என்னடா என் காசுலயே குடிச்சுக்கிட்டு கிக்க ஏத்திக்கிட்டு இப்ப நான் லவ் பண்ற பொண்ணு என்ன அண்ணான்னு கூப்பிட்டா நான் சந்தோஷம் பண்ணுமா? நீங்க என்ன சிலுக்கு கண்ணெல்லாம் சவந்து போயிருக்குது? டேய் மவனே, முதல்ல நீ பழைய பக்கிய கிளியர் பண்ணு. குடுக்குறேன் கணக்குல எழுதிக்கோ. பாக்க தானே போறேன். டேய் மச்சான், தானங்கிற தானத்திலேயே பெரிய தானம்னா மைதானம் தான். அதாவது சமாதானம். நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அமைதியாரு. காதல்ல இவ்வளவு டென்ஷன் ஆக கூடாது. இப்ப நம்ம ஊர்ல அத்தை பசங்க மாமா பசங்களா என்ன முறை ஆவாங்க? என்ன ஆவாங்க? இந்த மாமா பசங்க அத்தை பசங்கலாம் முறைப்படி என்ன ஆவாங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷ பொண்டாட்டிங்கிற உறவாகும்ல. ஆமா. அதே மாதிரி உன் ஆளோட சித்தப்பா பசங்க மாமா பசங்களா என்ன முறை ஆவாங்க? என்ன ஆவாங்க? உன் ஆளோட முறைப்படி சித்தப்பா பெரியப்பா பசங்கள்லாம் அவங்க புருஷ பொண்டாட்டி முறையில தான் வருவாங்க. நீ சரியான வேஸ்ட். உன் ஆளை கூட்டிட்டு இந்த காஃபி டே பர்த்டேன்னு போலாம்ல. இல்லடா இல்ல மச்சான். டேய்
மச்சான், இந்த பொண்ணுங்களை ஒரு வழிக்கு கொண்டு வரதே ஒரு கலைடா. சுத்தி காமிக்கணும், சாப்பிட வைக்கணும், அது ஊட்டி விடணும். இது எல்லாத்தையும் பண்ணாதான் சம்மதிப்பாளுங்க. டேய், ஒரு பொண்ணு சும்மா போய் அப்படியே கூப்பிட்டா வந்துருவாளடா? ஏன்டா மச்சான் வரமாட்டா? இப்ப பாரு. ஏய் ஜிலேபி, இங்க வா. சீக்கிரம் சொல்லுங்க. எப்படி கூப்பிட்டது வந்துட்டாளா? அட நீ கூட கூப்பிடு, வருவா இல்லையா? சீ போங்க. டேய் போ சொல்றேன். ஜிலேபி சொல்றோம். போய் வேலையை பாரு போ. போங்க. வழிஞ்சது போதும், எந்திரா. ஐயோ அதை விடுறா, உனக்கு இப்படிலாம் சொன்னா புரியாது. பக்தனா இருக்கும் என் மச்சான், உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த உலகத்துல பாருக்கு கூப்பிட்டா வராத பசங்க கூட இருக்கலாம். ஆனா காஃபி டேக்கு கூப்பிட்டா வராத பொண்ணுங்க இந்த உலகத்திலேயே இல்ல. நீ கூப்பிடு, அவ வருவா. எப்படி மச்சான், உன்கிட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா. உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த நேரத்துக்கு நீ 2 பிள்ளைக்கு அப்பா நான் இருப்ப. டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு, காலி பண்ணிட்டு வர. டேய், என்ன எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்குது? என்ன பாம்பு புத்தா? அது ஒன்றும் இல்லைண்ணா, உனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்க. உனக்கு எத்தனை பசங்க இருக்காங்கன்னு பார்த்தேன். என்ன ஒரு 7 8 இருக்கலாம்னு நினைக்கிறேன். 7 8வா? ஏன்னா இவ்வளோ சந்தேகத்தோடவே சொல்றீங்க? ரவுண்டா இருந்துதா கணக்கு இருந்திருக்கும். ரவுண்டு சரியில்லாம போயிட்டாங்க, கணக்கு இல்ல. அப்போ உங்க பசங்களாம் எங்க இருக்காங்கண்ணா? இங்கதான் எங்கேயாவது ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பாங்க. பால், பெட்டு, ஸ்கூலுன்னு. அப்படிக்கா திரும்பி நீ வந்த வேலையை பார்த்துட்டு போடா மூதேவி. ஏய் டுபாகுரு, ஏய் உன்னை கூப்பிடாரு பாரு. டேய் உன்னதான்டா. டேய், யார பார்த்து டுபாகூர்னு சொல்ற? பிரேமே, பராக் பிரேமே. ஏய், அப்படியே உன்னை பிடிச்சி ஒரு பஞ்சு வச்சனே வை மாமனா. இவ்ளோ நேரம் ஆச்சு, எங்க போனா இவ? இன்னும் காணோம். என்ன மச்சான், புறா தனியா நிக்குது? என்னம்மா தனியா நிக்கிற? அங்க மஜ்னுக்காக காத்துட்டு இருப்பானே. அண்ணா வரலான்னு கேளு, பின்னாடி சைடு காலியா தானே இருக்கு. பெண்ணா மாதிரி இருக்கா, கூப்பிடுங்க, நான் வருவா. அவ ஏன் ஆளு இல்லையா தங்கம்? என்ன திமிருடி உனக்கு?